90ஸ்ல யூஸ் பண்ண இந்த கன்னுலாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. அந்த வெப்பன்ஸுக்காக ஏதாவது மெனக்கெடல் இருந்ததா? முழுக்க வேற மாதிரி ஒரு ஃபைட்டு, வேற மாதிரி ஒரு இதாக இருக்கும். அவருக்கு ஒரு கன்று கிடைக்கணும், எந்த மாதிரி கன்று அது கிடைக்கும் அப்படின்னா அது படத்துல தெரியும். இதை மீறி அவர் நிறைய வெப்பன்ஸ், அருவா, கத்தி எல்லாம் அதெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து 80s 90ஸ்க்கு ஆன ஒரு ரெஃபரன்ஸ் படம். கரை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என்னுடைய ஜென்ரேஷன் நான் விட்டு போகிற ஒரு இதாக இருக்கும். ஒரு இப்போ 90ஸ்னா ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த ஒரு படமே போதும். ஒரு வேர்ட்ல கரையை பற்றி சொல்லணும்னா என்ன சார் சொல்லுங்க? தமிழ் ஹாலிவுட் மூவி நீங்கள் சொல்லலாம். ஓகே, விசுவல் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். தனுஷ் சார் செட்டுக்கு வந்துட்டு அவரை பார்த்து என்னங்க இதெல்லாம் ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்கீங்கன்னு மறந்து போனது ஏதாவது இருக்கா? சார் சேச்சிட்டான் சார். ஓகே, அவர் வாயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். வண்டியில் வர்றவங்க வந்துட்டு வண்டி தான் இப்போ லேட்டஸ்ட் வண்டியாக இருக்கும். உள்ள என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா ஒரு 90களில் நடக்கிற விஷயமா தான் இருக்கணும். From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jen Housing. இதுல வந்து தனுஷ் சாரோட அந்த ரோல் அப்படின்றத தாண்டி இதுல நிறைய சின்ன சின்ன அந்த 90ஸ்ல யூஸ் பண்ண இந்த கன்னுலாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. அந்த மாதிரி கன்ஸுக்காக நீங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ், அந்த வெப்பன்ஸுக்காக ஏதாவது மெனக்கெடல் இருந்ததா? இதில் வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கன்று இருக்குது. அந்த கன்று அதுக்கப்புறம் பெருசாக வெப்பன்ஸ்லாம் இல்லை. ஃபுல்லாக வந்து வேறு மாதிரியான படம் என்ன ரிலீஸ் ஆகுது நீங்கள் பார்த்தா தெரியும். இது முழுக்க வேறு மாதிரி ஒரு ஃபைட்டு, வேறு மாதிரி ஒரு இதாக இருக்கும். அந்த 90ஸ்ல நடக்கிற யதார்த்தமான ஒரு மேன் வந்து என்ன பண்ணுவார், ஒரு ஹீரோ என்ன பண்ணுவாரோ அதுதான் பண்ணிருக்காங்க. ஒரு ராமநாதபுரத்தில் பிறந்தவர், அவர் எங்கே ட்ராவல் போய் அவருக்கு ஒரு கன்று கிடைக்கணும், எந்த மாதிரி கன்று அது கிடைக்கும் அப்படின்னா அது படத்துல தெரியும். இதை மீறி அவர் நிறைய வெப்பன்ஸு, அருவா, கத்தி எல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை சார் இருக்கும். அது அதான் சொன்னேன், டைரக்டர் வந்து வேறு மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணியிருக்காரு. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் படம் போர்த்தலியில் ஒரு வேறு ஒரு ஸ்கேலில் இருந்த மாதிரி இது வேறு மாதிரி ஒரு இருக்கும். ஓகே சார், இதில் மேஜராக வந்து ராபரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. தனுஷ் சார் வந்து திருடனா வந்து வர மாதிரி இருக்குது. அந்த பேங்க் ராபரிஸாக இருக்கட்டும், அந்த பேங்க் செட்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி பண்ணியிருந்தீங்க? ஏன்னா 90ஸ்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். நான் டைரக்டர் சார் ரியலிஸ்டிக்காக கேட்கும் போது அந்த பேங்க் செட்டப்புக்கான ரியலிஸ்டிக் நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்க? நாங்கள் பேங்க்கு அதுதான் சொன்னேன். பேங்க் எங்களுக்கு வந்துட்டு பிரான்ச்சஸ் வந்துட்டு ஒரு 10-12 பிரான்ச்சஸ் இருக்கும். அது ராமநாதபுரம் மாவட்டத்தில்னால அங்கே நடக்கிற ஊர்கள் இருக்கும். பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம், இது மாதிரி நிறைய அங்கே பக்கத்தில் வில்லேஜில் கொஞ்சம் பெரிய பெரிய கிராமங்கள் இருக்கும். சரி, பரமக்குடி பேங்க் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அங்கங்கே இருக்கும். நாங்கள் அது ஒரு ஹெட் ஆஃபீஸாக ஒரு இடத்துல இங்கிறத வந்துட்டு அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி அங்கே பஞ்சவனி யூனியன் பேங்க் அது ஒரு இதுவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கதைக்காக உருவாக்கப்பட்டது. எந்த பேங்க்கையும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த பேங்க்கில் வந்துட்டு ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிட்டி சென்ட்ராஃபில் ஒரு பெரிய ஒரு இங்கே மவுண்ட் ரோடில் இருக்கிற ஒரு ஹைகோர்ட் மாதிரி ஒரு 90ஸ்ல ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங் வந்து 1+2, அதாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-45 அடிக்கு மேலே வரைக்கும் பில்டிங் இருக்கும். சரி, அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதை இருக்கிற ஸ்டாப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருக்காங்க. அங்கேருந்து பிரிஞ்சு போவாங்க. இதே அந்த பேங்க்குக்கு அந்த ஹெட் ஆஃபீஸ். சரி, அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த பில்டிங் வந்துட்டு இப்போ ஆரம்பித்த பில்டிங் இருக்குது. நாங்கள் 90s செட்டு போட்டோமே தவிர்த்து, பட் பில்டிங் வந்து எங்களுக்கு வந்துட்டு 52-50ல் உள்ளது தான். சரி, நாங்கள் அப்போ உள்ள ஆர்கிடெக்சர் தான் நாங்கள் எடுத்து நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணோம். ஏன்னா அந்த பில்டிங்காக தான் அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஆரம்பிக்கல. இவங்க பாரம்பரியமாக வச்சுட்டு வராங்க அந்த பேங்க். சரி, ரொம்ப வருஷமாக வந்துட்டு இப்போ நிறைய பேங்க் இருக்கும். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுருப்பாங்க சென்ஸ் வந்து 1952, 1943 போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 100-150 வருஷமாக வந்து பேங்க் ரன் பண்ணிடுவாங்க. பஞ்சவனி யூனியன் பேங்க் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. சரி, ரன் ஆகிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்கீம் வருது. அந்த ஸ்கீமில் மூலமாக தான் சின்ன இம்பாக்ட் தான் அது. ஓகே, இந்த படத்தில் அந்த அளவுக்கு வந்து வெப்பன்ஸ்லாம் இல்லைனாலும் இந்த ஒரு சில ப்ராப்ஸுக்காக மெனக்கெடல் அப்படின்றது ரொம்ப இருந்தது. இவ்வளோ வந்து டீட்டெயிலிங் நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கரை படத்தில் அந்த மாதிரி என்ன ப்ராப்ஸ் சார் இருக்குது? ப்ராப்ஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க இல்லையா, தேட்டரில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக இருக்கட்டும், ஃபைலோட லேபிளாக இருக்கட்டும், அதுக்குள்ள பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக டிடிபி சென்டரில் போய்ட்டு அதெல்லாம் பண்ணலாம். 90ஸ்ல ஒரு ஆப்செட் பிரிண்டில் போய்ட்டு எப்படி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அதே அப்படி பண்ணோம். பேப்பர்ஸ் என்ன திக்னஸ், அது எந்த மாதிரி பேப்பர்ஸ், என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து பேங்க்கில் ஃபார்ம் சலான்ஸ் எப்படி இருக்கும், அவங்க எஃப்ஐஆர் காப்பி எப்படி போட்டாங்க. சரி, இது மாதிரி ஒவ்வொன்றும். அப்போ வந்து பேப்பர் ஒரு ஹோட்டல்ஸ் போனோம்னா இலை வச்சு மடித்து எப்படி கொடுப்பாங்க. அது ஒரு பேக்கரி போனால் பேக்கரியிலேருந்து எந்த மாதிரி எல்லாம் பார்சல்கான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. ஒரு டீ கடையாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு இப்போ ரெக்கார்டிங் கேசட் இருக்கும். ஒரு கேசட் கடையாக இருந்துச்சுன்னா அந்த ஆடியோ வந்து எப்படி ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. இது மாதிரி அன்னைக்கு என்ன ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சோ நாங்கள் அதை தான் நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக இருக்கட்டும், ஒரு பணம் பிரிண்டிங் ஃபேக் நோட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நாங்கள்
கிளாக்கு, ஃபேனு, ஃப்ளோர்ஸு, வால் டெக்கரேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த 90s. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு 80s 90ஸ்க்கு ஆன ஒரு ரெஃபரன்ஸ் படமாக. கரை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே என்னுடைய ஜென்ரேஷன் நான் விட்டு போகிற ஒரு இதாக இருக்கும். ஒரு இப்போ 90ஸ்னால் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த ஒரு படமே போதும் எங்களுக்கு. ஸோ இதில் அவ்வளோ ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதுக்கு சார் சொன்ன மாதிரி, டேரக்டர் சொன்ன மாதிரி வில்லேஜில் வந்து தங்கசாமி வீடு எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த வீடு வந்து ஓட்டு வீடாக இருந்துச்சா, குடிசை வீடாக இருந்துச்சா, குடிசை என்ன மாதிரி போட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ மதுரைன்னு பார்த்தா அதனுடைய ஆர்கிடெக்சர் வேறு மாதிரி இருக்கும், காரைக்குடி வேறு மாதிரி இருக்கும், இப்போ ராமநாதபுரம் வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கும். அப்போ வந்து ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு நம்ம பண்ணம் ஓலைகள் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதை வச்சு நிறையா பண்ணியிருக்கோம். அப்புறம் பண்ண மரங்களுடைய கை வந்து அதாவது கட்டை, அந்த கட்டையை கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதனால் வந்துட்டு அன்னைக்குள்ள ஓடுகள் எல்லாம் வந்து அந்த சீம ஓடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஓடுகள் இருப்பாங்க. ஒவ்வொரு பில்டிங் தான் அன்றைக்கி வந்துட்டு கட்டடங்கள்லாம் வந்து அதாவது சென்ட்ரிங் போட்ட வீடாக இருந்து ஒரு சில வீடுகளாக இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க, வசதி இல்லாதவங்க, அதுக்கு கீழே உள்ளவங்க, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் வேரியேஷன் பிரித்து பாப்பனூர்னு போவோம். ஒரு அங்கே உள்ள கிராமங்கள் அதை கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தை சுற்றி வந்து ஒரு 60-70 கிராமங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். சரி, நாங்கள் கிரியேட் பண்ணோம். நாங்கள் சரி அந்த கிராமம் இருந்துச்சுன்னா அந்த கிராமம் இப்போ ரோடு போட்டிருப்பாங்க, அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோ பிளாக் அந்த சிமெண்ட்டு இது போட்டிருப்பாங்க. சரி, நாங்கள் அதெல்லாம் மாற்றணும். நாங்கள் அதுக்குன்னு பட்டு அந்த மண்ணெல்லாம் அடித்து அதில் வந்து நாங்கள் லைவான செடிகள் அதெல்லாம் இது பண்ணி அன்றைக்குள்ள ஏர் மாடு அந்த ஏர் பூட்டி விழுவாங்க இல்லையா, கலப்பை. சரி, அது மாதிரி. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ்க்கு அப்புறம் டிராக்டர் என்ட்ரி ஆகும். சரி, இதெல்லாம் காலத்துக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கிட்டோம். எல்லாமே லைவ்னஸ் வந்து நாங்கள் செட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு தூரத்தில் ஒரு ஊர் இருக்குன்னா ஃபோர்கோனில் வந்துட்டு ஒரு நாங்கள் கிட்டத்தட்ட இந்த சைடு ஒரு 50 பில்டிங், இந்த சைடு ஒரு 20 பில்டிங் வந்துட்டு நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ ஆர்ட் டைரக்டர்ஸ்க்கான அந்த ரெகக்னைசேஷன் என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நம்ம இண்டஸ்ட்ரியில்? ஏன்னா ஒரு படம் பார்த்தா அது ரொம்ப நல்லா இருக்குது, இல்லை அந்த ஆர்ட் ஒர்க் நம்மளே ரொம்ப பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதுன்னா மட்டும்தான் ஓகே இந்த படத்தில் ஆர்ட் ஒர்க் நல்லா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரேர். ஆனால் ஒரு ஆர்ட் டைரக்டர் அதுக்காக சின்ன சின்ன விஷயத்துக்கும் மெனக்கெட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கான ரெகக்னைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இண்டஸ்ட்ரியில்? சரி, உழைச்சோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான பேர் கிடைக்கும். உழைக்காமல் ஒபி அடித்தோம்னா கண்டிப்பாக அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது இருக்காது தான். அது உண்மையிலே அது நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டு எப்போ நம்ம வந்து நமக்கு இந்த படம் ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு படமும் ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிற மாதிரின்ற மாதிரி. அது வந்து எனக்கு வந்து இந்த பிரசவம் இந்த குழந்தை வந்துட்டு சரி நல்லா வரணும்னு நினைப்பாங்களா, அது போல தான் இந்த படம் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் படம் பண்ணேன். ட்ரெயின் வந்து ஃபுல் செட் வந்து அது ஏசி கோச்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து 3 டயரு, அப்புறம் கோச்சிலே வந்து கூப்பர் கோச்சு, இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி, அதெல்லாம் வந்து ரொம்ப லைவாக பண்ணோம் நாங்கள் வந்துட்டு. சரி, இப்போ ஒவ்வொரு படமும் வந்துட்டு நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது இப்போ நான் கரசாமி ஒர்க் பண்ணியிருக்கேன். கரை படத்தில் வந்துட்டு நான் ஒர்க் பண்ண வந்து அடுத்து போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்டராக இருக்கட்டும், அடுத்த படமும் போகும்போது அடுத்த குழந்தைக்கு நான் ரெடியாக இருக்கும். சரி, அடுத்த இன்வால்மெண்ட் எடுத்து அடுத்துட்டு நீங்கள் பண்ணதுலேயே உங்களோட பெஸ்ட் குழந்தைனா என்னன்னு சார் சொல்லுவீங்க? சரி, அதான் சொல்லலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தானே பரிணாமம் தானே. அடுத்து வந்து எனக்கு கரை தான் இப்போதைக்கு ஒரு செல்ல பிள்ளையா. ஆமாம், இதுதான். இன்னும் ஒரு 1 வீக்கில் வச்சு இப்போ எல்லாரும் வந்து பார்க்க போகிறோம். ஓகே சார், இன்னும் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் வச்சுருக்கேன் சார் உங்களுக்கு. ஒரு வேர்டில் கரையை பற்றி சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? இந்த படம் வந்து தமிழ் ஹாலிவுட் மூவின்னு சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக இதனுடைய விஷுவல் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு தமிழ் ஹாலிவுட் மூவி தான் அது. ஓகே, உங்களோட நீங்கள் பில் பண்ணதுலேயே உங்களோட ஃபேவரட் செட் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஃபேவரட் செட்டு இதுதான், ராமநாதபுரம் சிட்டி போட்டது. உங்களுக்கு ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனை நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரீம் செட் ஆர் ட்ரீம் டிசைன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ரெஃபரன்ஸ் வந்து நான் மோஸ்ட்லி வந்துட்டு செவிவிலி இல்லாமல் சரி வந்து நம்ம வந்து லைவாக அந்த இடத்த போய்ட்டு ஒரு R&D பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லது இல்லை, அதுதான் சப்போர்ட்டடாக இருக்கும், அதுதான் கரெக்டான முறை. அது அந்த மாதிரி எந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? சரி, ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு நிறையா. இப்போ அதான் நான் சொன்னேன், ட்ரெயின் மெக்கானிக்கல் ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக இது வந்து டோட்டலாக சிவில் அந்த மாதிரி வேறு மாறும்ல. சரி, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும்.
அவ்வளவுதான். எங்க ஹீரோ மாதிரி எல்லாத்துலயும் எதை கொடுத்தாலும் பண்ணுவோம், எதை கொடுத்தாலும் பண்ணிடணும் அப்படின்றது. அதுதான். ஓகே சார். தனுஷ் சார் செட்டுக்கு வந்துட்டு அவரை பார்த்து என்னங்க இதெல்லாம் ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்கீங்கன்னு மிரண்டு போனது ஏதாவது இருக்கா? அவரோட கண்டிப்பா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா டைரக்டர் கேமராமேன் நாங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுவோம், அடிக்கடி நாங்கள் பேசுவோம். சரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோ மட்டும் இல்லை, அவர் நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர், எல்லா விஷயம் தெரியும் அவருக்கு வந்து இந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லியாண்டோ டாவின்சி மாதிரி. என்னுடைய மொழியில் சொல்கிறேன் நான், அவர் எந்த ஒரு இதை கொடுத்தாலும் அவர் வேற மாதிரி பண்ணிடுவார். ஏன்னா அவர் ரொம்ப நுண்ணிச்சு பார்ப்பார் ஒரு விஷயம் வந்துட்டு. அதனால வந்துட்டு டைரக்டரும் சரி கேமராமேனும் சரி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நம்ம செட்டுக்குள்ளே வந்தால் ஒரு 90க்குள்ளே வர மாதிரி இருக்கும், வண்டியில் வர்றவங்க வந்துட்டு வண்டி தான் இப்போ லேட்டஸ்ட் வண்டி ஆகணும், உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா ஒரு 90களில் நடக்கிற விஷயமா தான் இருக்கணும், 90களில் உள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும். எப்போ நம்ம ஹீரோ கூப்பிட்டு இல்லை வெளியில் ஒருத்தர் வந்துட்டு ஏங்க அது என்னங்க செட்டாக லைவாங்க அப்படின்னு உள்ள பில்டிங்கில் வந்து சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் நம்ம ஜெயிச்சிட்டோம் சார் அப்படின்ட்டு நாங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம். நிறைய பில்டிங் போகும்போது வீடியோஸ் பார்க்கும்போது பழைய ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது அடிக்கடி சார் இங்கே பாருங்கள் சார், இந்த இடத்துல இந்த மரம் இருக்குது பாருங்க சார், இந்த மரம் வந்து நம்ம செட்டு போடும்போது அந்த பில்டிங் போட்டிருக்கோம், இப்போ ஏன்னா பேக் போடுறோம் அந்த பேக்கரிக்கு மழை பாருங்களேன், இந்த மரம் வந்து இப்படி போர்டு மறைச்சிருக்கு பாருங்களேன் அப்படின்னு. ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஷூட் வந்து ஆரம்பித்து ஒரு 10 days 15 days போச்சு. அப்பப்போ வந்து எனக்கு என்னென்னா பெரிய ஏரியா சின்ன ஏரியா, நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், ஷூட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், பக்கத்தில் செட்டு ஒரு இடம் தான், ஏன்னா ஏக்கர் ட்ராவல் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் நடந்து அங்கே போய் போடுவோம் செட், அங்கேருந்து இங்கே பண்ணணும், நாளைக்கு ஷிஃப்டிங் இங்கே இருக்கும், நாங்கள் அந்த வேலையில் மெனக்கிட்டு பார்த்துட்டு இருப்போம். இப்போ வந்து பார்த்துருக்கப்போ வந்து ஹீரோ சார் பார்ப்போம், ஏதோ மானிட்டர் நல்லா இருக்கான்னு வந்து எட்டி பார்த்துட்டு அப்படி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க காதி சமீபலி வரும் எனக்கு சொல்லுவாங்க செட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. இந்த மாதிரி வர்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் ஜெயராம் சார் எல்லாருமே வந்து செட்டு நல்லா இருக்குன்னா அது எனக்கு ஒரு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் இது வரைக்கும் நமக்கு சொல்லலையே நல்லா இருக்குன்னு சொல்லலைன்ட்டு. சரி ஒரு சில சொல்லத்துக்கு இது பண்ணுவாங்க, இன்னும் நம்ம அப்போ இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கு போல அவருக்கு, அப்போ இன்னும் அவர் வந்து நேரில் வந்து சொல்லலை அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பேன். அடுத்த பேங்க் தான் சார், அந்த பேங்க் இந்த மாதிரி இவ்வளோ வேரியேஷன் இருக்குது. அடுத்த கவர்மெண்ட் ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ் சார் இதுவும் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா யூனிக்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ சொன்னார். சொன்னதுக்கப்புறம் டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், சார் ஜெயிச்சிட்டேன் சார். ஓகே, அவர் வாயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். அப்பவும் சிரிச்சுட்டுலாம் சொல்ல அவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சார், நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனால் பட் நீங்க இன்னும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற. சரிங்க சார் ஃபுல் எஃபர்ட் இன்னும் போட்டு பண்ணலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோ லாஸ்ட் டே விட்டுட்டு வாங்க நீங்கள் தான் டைரக்டர்னாரு. நான் ஏஜ் பர்சனாக இருப்பேன் பார்த்தேன் சார். அப்போ வந்து சொன்னார், நான் தான் சார் அப்படின்னு. செட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. சரி பயங்கர புஷ்டப்பாக இருந்துச்சு எனக்கு வந்துட்டு. சரி ஒவ்வொன்றும் பயங்கரமாக வேரியேஷன் இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பில்டிங் வேரியேஷன் இருக்கும், இப்போ எங்கே இருக்க பொருள் அங்கே போய் அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நாங்கள் ரெடி பண்ணது. சரி டோட்டலாக எங்கள் டீமாக இருக்கட்டும், சரி ஏடி டீமாக இருக்கட்டும், சரி டைரக்டர் டீம், டிஆர்பி சார் டீம், அந்த எல்லாமே அந்த 90s ஃபீல் கொண்டு வரணுன்றதுக்கு ரொம்ப மெனக்கிட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இது எவ்வளோ கேட்டக்கப்புறம் இவ்வளோ பண்ணுறதுக்கு என்ன சார் பட்ஜெட் ஆச்சு? சரி பட்ஜெட்டு வந்துட்டு நாங்கள் கொடுத்தது வந்து ரொம்ப அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க, ஒரு நம்பர் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு இப்போ செட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேக்ஸிமம் இந்த ஒரு லெவலில் இருந்தால் போதும் பார்த்தேன். செட்டு பண்ண எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு தேவைப்படுறப்போ வந்து கை மீறி தான் போனது, ஒரு சில பட்ஜெட் அங்கே ஸ்டாப் ஆகலை போச்சு. எனக்கு லைவ்னஸ் எனக்கு என்னென்னா ஒருத்தன் வந்துட்டு ஒர்க் பண்ணும்போது இந்த செட்டை வந்து லைவாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்கல்ல, அதுதான் எங்களுடைய பிஸ்னஸ். நான் அதான் இந்த படத்தில் வந்து நான் சம்பாரிச்சு வச்ச பெரிய சொத்துன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ இது என் ஜென்ரேஷன் நான் விட்டுட்டு போகிற சொத்து. நான் இந்த பணம் வந்து எனக்கு இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ செட்டு போட்டுட்டு இது பண்ணிவிட்டு இந்த பணம் வந்து சேர்த்து வைக்கிறத விட நான் ஒரு பெரிய பேரை சேர்த்து வச்சு ஒரு நல்ல ஒரு இதை வச்சுட்டு எனக்கு என் பசங்க என்னுடைய என் தாத்தா பண்ணது, இந்த படம் வந்து என் தாத்தா பண்ணது அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு படமாக இருக்கும். ஓகே. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Jen Housing.